பிக் பாஸ் பிரபலம் தர்ஷன் மீது ஜே நகர் காவல் நிலையத்தில் புகாரானது அளிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பா உயர்நீதிமன்ற நீதிபதி கைல்வழி அவர்களின் மகன் மற்றும் அவரது உறவினர்களை தாக்கியதாக ஜே நகர் காவல் நிலையத்தில் புகாரானது அளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த தர்ஷன் மற்றும் அவரது நண்பர்கள் சேர்ந்து கைல்வழி அவர்களின் மகன் ஆதிச்சுடி மற்றும் அவரது உறவினர் மகேஸ்வரி ஆகியோரை தாக்கியதில் இருவரும் அண்ணா நகர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. குறிப்பா முகப்பேர் கிழக்கு பகுதியில் டீ அருந்த சென்ற போது தர்ஷன் வீட்டு அருகே தனது காரை பார்க் செய்து இருந்ததாகவும் அந்த காரை எடுக்க சொல்லி தர்ஷன் கூறிய போது டீ குடித்து விட்டு எடுப்பதாக கூறும்போது வாக்குவாதம் ஏற்பட்டு கைகலப்பாக மாறி இருப்பதாகவும் இதில் பெண் மற்றும் ஒரு நீதிபதியின் மகன் உள்ளிட்ட இருவரை தர்ஷன் மற்றும் நண்பர்கள் சேர்ந்து தாக்கியதாகவும் இதில் இருவரும் காயமடைந்து தற்போது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் ஜே நகர் காவல் நிலையத்தில் புகாரானது அளிக்கப்பட இருக்கிறது. காயமடைந்த ஆதிச்சுடி மற்றும் மகேஸ்வரி ஆகிய இருவரும் தற்போது அண்ணா நகரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது தர்ஷனிடம் ஜே நகர் காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல தர்ஷன் தரப்பிலும் புகாரானது தெரிவிக்கப்பட்டிருப்பதாகவும் இருதரப்பு புகார் குறித்தும் விசாரணை நடத்தி வருவதாகவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முகப்பேர் கிழக்கு பகுதியில் டீ பாய் என்ற ஒரு டீ கடையில் டீ அருந்து சென்ற போது காரை பார்க்கிங் செய்தனால அந்த காரை எடுக்க சொல்லிய போது தர்ஷனுக்கும் இந்த நீதிபதி அவர்களின் மகனுக்கும் தகராறு ஏற்பட்டு வாக்குவாதம் முட்டு கைகலப்பாக மாறியிருப்பதாகவும் தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது ஜே நகர் காவல் நிலையத்தில் தர்ஷன் மற்றும் நண்பர்களிடம் விசாரணையானது நடைபெற்று வருவதாகவும் நீதிபதியின் மகன் மற்றும் உறவினர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர் விசாரணை நடைபெற்று வருவதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.